உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வடையார் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற பில்கொடி மெல்கடி குங்கும தோயம் இல்ல தீதிக்கின்ற மேகனே அபிராமி எந்தன் துணையே துணையே விழுத்துணையே அபிராமி எந்தன் விழுத்துணையே. ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. நம்முடைய அபிராமி அந்தாதியின் உண்மையான முதல் பாடலை இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல முன்னுரை பார்த்தோம், அப்புறம் கணபதி காப்புங்கிற உதயம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி அபிராமி அந்தாதியினுடைய முதல் பாடலாக அம்பாளை அபிராமிப்பட்ட விவரிக்கின்ற பாடலை பார்க்க போகிறோம். இந்த பாடலில் அம்பாளுடைய உருவத்தை அபிராமிப்பட்டர் தன் உள்ளத்திலே எழுந்தவாறு விவரிக்கின்றார். அதில் எப்படியெல்லாம் அம்பாளுடைய உருவம் மிளிர்கிறது, எப்படியெல்லாம் அம்பாளுடைய உள்ளம் அடியர்களுடைய மனத்தை கொள்கிறது அப்படியெல்லாம் சொல்லி அந்த அபிராமியே எனக்கு உழித்துணை அப்படிங்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறாரு. இந்த பாட்டை சொல்லிடுறேன், கேளுங்க. அழகான பாட்டு. முதல் பாட்டு அபிராமியந்தியின் முதல் பாடல். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே அப்படின்னு தான் பாட்டு சொல்கிறாரு. இப்போ அம்பாளை விவரிக்க வரும்போது அம்பாளுடைய பார்த்த உடனே உருவத்தையும் பார்க்குறாங்க. அம்பாளுடைய உதயம் எப்படி இருக்குன்னு கேட்டால் செக்கச்செவேர்னு அப்படி இருக்கிறது. அதை அம்பாளுடைய நிறத்தை எப்படிலாம் சொல்கிறது அப்படின்னு எதற்கு ஓமை சொல்வதுன்னு அவருக்கு தெரியாமல் முழிக்கிறாரு. ஆனால் அம்பாள் விளக்க முடியாத ஜோதி வடிவமானவள் இல்லையா? அதனால் ஜோதி வடிவமாக ஒரு உருவம் எது இருக்கோ அப்படின்னு சொன்னாக்கா ஒரு செவ்வெண்ணெய் ஜோதி, சிவந்த வண்ணமுடைய ஜோதிய வடிவத்தில் அம்பாள் இருக்கிறாங்க. அம்பாளுடைய உயிர்த்தன்மையையும் நிறைவையும் நேர்மையையும் அழகையும் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உண்டாகிறதுனால ஒரு சோபை, ஒரு பேரழகு உண்டாகுது. அதுக்கு அந்த ஊருக்கு ஒரு நிறம் கொடுக்குது. அந்த உயிர் அம்பிகையின் உயிருக்கு உயிராக, பரிபூரண பொருளாக, நேர்மையே உறவாக, அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத நல்லவற்றை சேர்த்து அருள் வழங்குபோலாக அம்பாள் விளங்குறாங்க. அப்போ அந்த பெருமைக்கு எதை சொல்கிறதுங்கிறாரு. நம்ம ஜோதினா நமக்கு தெரிஞ்சது சூரியன், சந்திரன், அக்னி, இந்த 3 சொல்லுவோம். இந்த 3லும் மிக சிறந்தது சூரியன். அதனால் சூரியனை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ சூரியனை சொல்லலாம் அப்படிங்கிறான்னா, சூரியனை நம்மளால் பார்த்தா நம்மளால் கண்ணெல்லாம் கூசும் இல்லையா? சூரியனை நம்ம நேராக பார்க்க முடியாது. அதனால் எந்த சூரியன் சூரியன் அழகானது, ஒளி மிகுந்தது. ஆனால் உதிக்கின்ற சூரியன் இருக்கு இல்லையா? அதிகாலையிலே எழுகின்ற சூரியன், அந்த உதிக்கின்ற சூரியன் உத்யத்வானு சகசிராபான்னு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுவோம் இல்லையா? அந்த சூரியனை போல சிவந்து அம்பாள் இருக்கிறாங்க. உதிக்கின்ற சூரியன் சிவப்பாக இருக்கும், உச்சியிலே வர்ற சூரியன் சிவப்பாக இருக்காது. அதனால் அம்பாள் உதிக்கின்ற சூரியனாக இருக்கிறாங்க. அதை தான் முதல்ல சொல்கிறாரு. உதிக்கின்ற செங்கதிர் அப்படிங்கிறார். உதிக்கின்ற அந்த சூரியனை போன்று சிவந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது எப்படி இந்த சூரியன் உலகினுடைய இருளை ஓட்டுகிறது, பனியை விளக்குகிறது, தாமரையை மலரச் செய்கிறது இல்லையா? இதெல்லாம் சூரியன் உதவும் போது உண்டாகக்கூடிய நற்செயல்கள். அதே போன்று அம்பாள் அம்பாள் பக்தர்களுடைய மனதிலே உள்ள இருளை அகற்றுகிறாள். அம்பாளுடைய தீய குணங்களை விளக்குகிறாள். அம்பாளுடைய உள்ளத்தை ஒளிரச் செய்கிறாள். அதனால் அம்பாள் உதிக்கின்ற சூரியனுக்கு இணையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி, அம்பாளுடைய சூரியன் சொன்னார், ரைட்டு தான். ஆனால் இந்த சூரியன் எங்கே இருக்காருன்னா எங்கேயோ தூரத்தில் இருக்கார் இல்லையா? எங்கேயோ தூரத்தில் இருக்கிற சூரியன்
பக்தர்கள்கிட்ட வருவாங்களா அப்படின்னு ஒரு ஒரு சந்தேகம் வருது. அதனால் வந்து எட்டாத தூரத்தில் இருக்கிற அம்பாளை ஒரு ஊமையாக சொல்கிறத விட வேறு என்ன சொல்லலாம்னு நினைக்கிறாரு. சிவந்த நிறமாக இருக்கணும், அது பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு அடுத்த உடனே அவருக்கு என்ன சொல்லுறதுனாக்கா, இந்த உத்தம பெண்கள் இருக்காங்க இல்லையா, உத்தம பெண்களுடைய நெச்சி அவருடைய திலகம் வச்சுருக்காங்க, இந்த செந்நிற திலகம் இல்லையா, செந்தூரத்தில் திலகம் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த திலகத்தை பார்க்குறாங்க. அந்த திலகத்தை பார்க்கும்போது இது பக்கத்தில் இருக்குது, அதை இந்த சிவந்த திலகத்தை போல் இருக்காங்க அப்படின்னு, உச்சி திலகம் போல் இருக்கிறாங்க அப்படின்னாரு. அப்புறம் அடுத்தோன்னே நினைக்கிறாரு, சரி உச்சி திலகம் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும், அழிஞ்சிரும் இல்லையா, திலகம் காலையில் வச்சா சாயந்தரம் அழிஞ்சிரும், மெல்ல கரைஞ்சிரும், அதனால் அதுவும் பொருத்தம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ ஒரு கரையாத ஒரு பொருளாக இருக்கணும், எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும், அது எதை கொடுக்கலான்னு பார்க்குறாரு. அப்போ திடீர்னு அவருக்கு மனசில் தோன்றுவது மாணிக்கங்கள். இந்த நவரத்னங்களில் மாணிக்கங்கள் ரொம்ப சிறந்தது, அதுலேயும் மற்றவர்களெல்லாம் மதிக்கக்கூடிய மாணிக்கங்கள், அதாவது தோஷமில்லாத மாணிக்கங்கள். ஏன்னா அம்பாளுக்கே மாணிக்கவில்லுன்னு ஒரு பேர் இருக்குது. அந்த மாணிக்கம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கங்கிறார். அதாவது உயர்ந்தவர்களெல்லாம் மதிக்கின்ற மாணிக்கத்தை போல இருக்காங்க அப்படிங்கிறாரு. சரி, இப்போ அம்பாளுடைய அம்பாள் இது கைக்கு எட்டுவது பக்கத்தில் இருக்குது, சிவந்த நிறமாக இருக்கிறது. ஆனால் எல்லாம் சரிதான், மாணிக்கம் ரொம்ப கடினமானது, வைரம் மாணிக்கம்லாம் ரொம்ப கடினமானது இல்லையா, ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஆனால் அம்பிகையுடைய உள்ளம் எப்படி இருக்குன்னாக்கா அப்படியே மென்மையானது, பூ போல மென்மையானது. அப்போ அந்த மாணிக்கத்தை எப்படி அம்பாளுக்கு உண்மையாக சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருகிறது. அதனால் மென்மையாக உள்ள எது ஒன்று மறுபடியும் அம்பாளுக்கு உண்மையாக குறிப்பிடணும். அப்படிங்கும்போது மென்மை ஏன்னா அம்பாளுக்கு கோமலாங்கின்னு பெயர். கோமலாங்கி அப்படின்னா மென்மைன்னு இருக்கிறது. கோமலாங்கின்னா கொடி போன்ற மென்மையான, மலர் போன்ற மென்மையான உருவமுடையவங்கள். அப்போ திடீர்னு அப்போ அவருக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இந்த மாதுளம் பூ வருது. மாதுளம் பூ இருக்கு இல்லையா, பார்த்துருக்கீங்களா? மாதுளம் பூ சிவப்பாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும், மென்மையாக இருக்கும். அதுதான். அதனால் அதுக்கு அம்பாளுக்கு மறுபடியும் லலிதா சஹஸ்ரநாமத்தில் தாடிமி குசுமப்பிரபா அப்படின்னா மாதுளம் பூ போன்ற உருவமுடையவர்கள் ஒரு நாமாவளி இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாரு, மாதுளம் போதுங்கிறார். மாதுளம் பூ போன்ற நிலையிலே வண்ணத்தையும் மென்மையையும் இனிமையும் உடையவங்கிறார். சரி அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இப்போ அம்பாள் ஊமைக்கெல்லாம் அப்பால் பட்டவங்க. ஆனாலும் இருந்தாலும் மகா திரிசூரி சுந்தரையை உதயசூரியனுங்கிறோம், உச்சி திலகங்கிறோம், மாணிக்கங்கிறோம், மாதுளம் பூ அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதெல்லாம் அம்பாளுக்கு உண்மையிலே நிகராகுமான்னு கேட்டால் ஆகாது. அவருக்கு இதை சொல்லி அம்பாளை நம்ம நம்மளால் திருப்தி அடைய முடியுமான்னா நிச்சயமாக முடியாது. ஏன்னா அம்பாள் இத்தனை உமைகளுக்கும் எட்டாமல் எங்கேயோ இருக்கிறவங்க. ஆனால் இப்போ திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு அம்பாளை கண்ணை மூடி பார்க்குறாரு. லலிதா பரமேஸ்வரி அம்பாளை மகாலட்சுமியும் சரஸ்வதியும் ரெண்டு பக்கமும் சாமரம் வீசிக்கிட்டு இருக்காங்க. லலிதா பரமேஸ்வரி அம்பாளுக்கு நம்ம பல தடவை லலிதா சஹஸ்ரநாமத்தில் பார்த்துருக்கோம். அவங்கள சாமரம் வீசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு மகாலட்சுமிக்கே அம்பாளை பார்க்கும்போது ஒரு மின்னல் போன்ற தோற்றம். மின்னல் எவ்வளோ ஒளிர்ந்து தோன்றும், அந்த மாதிரி மின்னல் ஒரு தோற்றத்தை போன்ற ஒரு உடையவள் அம்பாள். அந்த தோற்றத்தை கண்டவர்கள் யாருன்னா மகாலட்சுமி. ஏன்னா மகாலட்சுமி அம்பாளுடைய பக்கத்தில் இருந்து சாமரம் வீசிட்டுருக்காங்க. அதனால் அந்த அந்த மகாலட்சுமி என்ன நினைக்கிறா, நீ மின்னல் எப்படி பண்ணோம், ஒரு நிமிஷம் ஒரு கணம் தோன்றும் மறைஞ்சிரும். ஆனால் மகாலட்சுமி என்ன ஏங்குறாங்கன்னா, அம்மா நீ மின்னி தோன்றி மறைந்து விடுகிறாயே, நீ எப்பொழுதும் பர்மனெண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கக்கூடாதா அப்படிங்கிறாரு. அதனால் துதிக்கிறாங்க மகாலட்சுமி அம்பாளை துதிக்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாரு, மலர் கமலை துதிக்கின்ற மின்கொடி. மலர் கமலைன்னா கமலையிலே உள்ள மகாலட்சுமி, துதிக்கின்றனா வணங்குறாங்க. எதுக்கு வணங்குறாங்க? மின்கொடியை வணங்குறாங்க. ஏன்னா நீ மின்னல் போல தோன்றி மறைகிறாயே, நீ எப்பொழுதும் ஒளிரக்கூடாதா அப்படின்னு மலர் கமலை துதிக்கின்ற மின்கொடி அப்படின்னு அம்பாளை சொல்கிறாரு. அதனால் இதுலேயும் அவருக்கு திருப்தி அடையலை. அதனால் இது இப்போ இந்த அம்பாளுடைய திருமேனி இருக்கு இல்லையா, அந்த சிவந்த மேனியை இந்த குங்குமப்பூ, இந்த காஷ்மீரத்து குங்குமப்பூ இருக்கு இல்லையா, காஷ்மீரத்தில் உள்ள குங்குமப்பூ, காஷ்மீர ராகம் அப்படின்னாலே சிவந்த வண்ணம்னு அர்த்தம். அது சுப்ரமணிய பஞ்சகத்தில் வரும். அப்போ சொல்கிறோம் அந்த இது வரும்போது அந்த குங்குமப்பூவை அம்பாளுடைய இந்த சிவந்த நிறத்துக்கு உதாரணமாக சொல்லுவாங்க. அப்போ திடீர்னு அவருக்கு மேலே ஒரு எண்ணம் உண்டாகுது. இந்த குங்குமப்பூவை நல்ல தீர்த்தத்தில் கரைச்சி
அது அப்படியே சக்கச்சவேர்னு இருக்கும். அந்த சிவந்த நன்னீரால் அம்பிகைக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அம்பிகை முழுவதும் அபிஷேகம் பண்ணுறாங்க. அப்போ அது மனதிலே குங்குமத்தோயத்தால் அம்பிகை ஆட்டினார். அந்த குங்குமம் கலந்த குங்குமப்பூ கலந்த சிவந்த நீரினால் அம்பாளை முழுக்காட்டினாங்க, அபிஷேகம் பண்ணாங்க. அப்போ அம்பாளுடைய நீரம், அம்பாளுடைய வண்ணமும் சிவந்த வண்ண நிறம். என்னது, சூரியனைப் போல, குங்குமத்தை போல, மாதுளம்பூ போல, மாணிக்கத்தை போல சிவந்த மேனி. அதில் இந்த குங்குமப்பூவத்தையும் கூட்டினா இன்னும் எப்படி இருக்கும், அது அதை வர்ணிக்கவே முடியாது அப்படிங்கிறாரு. அதனால் அம்பாளுடைய திருமேனி வண்ணமும் இந்த குங்கும நீர் வண்ணமும் வேறுபாடு தெரியாமல் ஒன்றுமே டிஃப்ரென்ஸே இல்லை, அப்படி பரவி ஒன்றோடு ஒன்று இயைந்து இருக்கிற அப்படிங்கிறாங்க. அதனால் இப்போ அம்பாள் திருமேனி முழுதும் படிந்த குங்குமத்தோயமும் ஒன்றுக்கு ஒன்று இணைந்ததாக உள்ளன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அடுத்தபடியாக சொல்ல, அதனால் என்ன சொல்கிறாருன்னா, மென்கடி குங்கும தோயம் அப்படிங்கிறார். மென்கடி குங்கும தோயம், அந்த குங்கும பூவை கலந்த ஒரு நீரினால் அபிஷேகம் பட்ட சிவந்த மேனி அப்படிங்கிறார். சரி, இவ்வளோலாம் சொல்லிட்டாரு. இவ்வளோலாம் சொல்லியும் அம்பாள் எல்லாத்தையும் சொல்லிடாமோ, நம்ம எல்லாம் சொல்லிட்டோமோ அப்படின்னு அவருக்கு ஒரு திருப்தி ஏற்படலை. அதனால் இதை பெரியவர்கள் இத்தனை பொருள்களை உமானமாக சொல்லியிருக்காங்க. அதனால் இதையெல்லாம் சொல்லியும் கூட அம்பாளுடைய அந்த மேனியினுடைய அழகை, வண்ணத்தை நம்மளால் விளக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது. அதனால் இப்படி இருந்தாலும் நான் அடுத்தபடி என்ன சொல்லுறாருன்னா, இந்த இது என்னன்னா, இப்போ இந்த உதாரணங்கள் ஒன்று உதாரணமாக சொல்கிறத விட 2, 3ன்னு அதிகமாக சொல்ல ஊமைகள் அதிகமாக போகப்போ அது பெருமை அதிகமாகும் இல்லையா. அதனால் இங்கே அம்பிகையின் திருமேனிக்கு 6 சொன்னார், 6 ஊமைகள் சொல்லியிருக்கார். இதில் பார்த்தீங்களா, அம்பிகையை பூஜித்து இது அம்பாளை பூஜிக்கிறவங்க, அம்பாளுக்கு தன் கையால் அபிஷேகம் செய்துள்ள சாக்த உபாசர்களுக்கு தெரியும். அந்த 5 உமாய்கள் சொன்னோம், அந்த 6வது உமாய்கள் அவர்களுக்குத்தான் தெரியும் அப்படின்னு அந்த என்னென்ன உமைகள் சொன்னார் அப்படின்னு சொன்னால், செங்கிதிரை சொன்னார், உச்சி திலகத்தை சொன்னார், அந்த மாணிக்கத்தை சொன்னார், மாதுளம் பூ போல் மலர், அந்த மாதுளம் போல் மலர் அந்த மாதுளம் பூவை சொன்னார், மலர் கமலை துதிக்க மின் கொடியை சொன்னார், கடைசியில் குங்குமத்தை அபிஷேகத்தையும் சொன்னார். இதை சொன்னாலும் அவர்களுக்கு திருப்தி ஏற்படவில்லை. இருந்தாலும் உன்னுடைய மேனி அழகை என்னால் விவரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ திக்கின்ற இத்தனைக்கும் உணர்வுடைய அந்த உன்னை பெருமையுடைய நீதான் எனக்கு விழித்துணை அப்படிங்கிறாரு. அதாவது எந்தன் விழித்துணையேங்கிறாரு. அது என்ற விழித்துணை. இந்த துணை ஒரு துணை என்பது, துணை இல்லாமல் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது இல்லையா. ஒரு குழந்தை இருக்குன்னா அம்மா துணை, ஒரு அம்மாவுக்கு யார் துணை, அப்பா துணை, ஒரு காதலிக்கு காதலி துணை, ஒவ்வொருவருக்கும் ஒரு துணை இருக்கிறார்கள். ஆனால் இப்போ நமக்கு 3 விஷயங்கள் இருக்குது. உடல் இருக்குது, மனம் இருக்குது, உயிர் இருக்குது. இதில் உடலுக்கு துணை நம்முடைய பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள், இதெல்லாம். அந்த மனத்துக்கு துணை யாருன்னா நம்முடைய ஆசிரியர்கள், குருமார்கள், நம்மை வழிநடத்துகிறவர்கள், அவர்கள்லாம் அந்த மனதுக்கு துணை. உயிர்க்கு துணை யாருன்னா அம்பாள் மட்டுமே உயிருக்கு துணையாக இருக்க முடியும். அதுதான் விழித்துணை அப்படிங்கிறார். என்னுடைய உயிருக்கு துணையாக நீ இருக்கிறாய் அப்படின்னு அம்பாளை பெருமையை சொல்லி முடிக்கிறாரு. இதில் அம்பாளுடைய முதல் பாட்டில் அம்பாளுடைய பெருமைகையில் சொல்லுவது மட்டும் இல்லை, அம்பாளுடைய அழகை வர்ணிப்பது மட்டும் இல்லாமல் பல விஷயங்களும் சொல்கிறார். ராஜராஜேஸ்வரி அம்பாள் செம்மை நிறம் உடையவள். இந்த செம்மைங்கிறது நாட்டில் நிறைவுக்கும் முழுமைக்கும் உயிர்த்தன்மைக்கும் நேர்மைக்கும் நன்மைக்கும் மங்களத்துக்கும் அடையாளம். இது இத்தனை அடையாளங்களுக்கும் உதாரணமாக அம்பாள் இருக்கிறாங்க. அம்பாய் எங்கும் நிறைந்தவளாக இருக்காங்க, முழு முதற்பொருளாய் இருக்கிறாங்க, உயிர்களுக்கு உயிராய் நேர்மையான அருளாணையை செலுத்துபவளாய் நலந்தரும் மாதாவாய் அம்மாவாக இருக்கிறாங்க. சர்வ மங்களங்களாய் விளங்குகிறாள் என்பது சர்வ மங்கள மாங்கல்யன்னு ஸ்லோகம் இருக்கு இல்லையா, இருக்காங்க. அம்பாளுடைய செவ்வண்ணத்தால் இதெல்லாம் குறிப்பிடுறாங்க. அது மேலும் சிவப்பு, அது வெறும் சிவப்பு கிடையாது, ஒளி மிகுந்த சிவப்பு. சிவப்புலேயே ஒளி மிகுந்த சிவப்பு, ஒளி விடும் சிவப்பு, கண்ணை குளிர்விக்கும் சிவப்பு. அந்த சிவப்புக்கு முதல் பாட்டில் 6 உமைகளை, சொந்த பாட்டில் 6 உமைகளை சொன்னார். அதை தான் உதிக்கின்ற செங்கதிர், உச்சி திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மாதுளம் போது, மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி, மென்கடி குங்கும தோயம். இந்த 6 சொன்னார். இந்த 6ம் விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே. இந்த 6 பொருள்களையும் நான் உண்மையாக சொன்னாலும் நிச்சயமாக
அது வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கம்பேரிசனுக்கு ஊமைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பெருமையும் சிறப்பும் உடையவள் அபிராமி அம்பாள். அப்படிப்பட்ட அபிராமி அம்பாள் என்னுடைய என்னுடைய விழித்துணைக்கு, என்னுடைய வாழ்வின் துணைக்கு, மேலான துணைக்கு வாழ்களே நம்ம ஏன்னா இந்த மனிதர்களுக்கு வாழிலே பலவையான துணைகள் இருக்குன்னு முதலே சொன்னோம் இல்லையா. ஜடமான கருவிகளும் உயிருடையவர்களும் மனிதர்களுக்கு எல்லாம் துணை பண்ணிடுறாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் இப்போ நடக்கணும் அப்படின்னா காலுக்கு செருப்பு துணை இருக்கும் இல்லையா. இப்போ வெயிலில் போகணுன்னா கொடை பிடிச்சிக்கணும், மழையில் போகணுன்னா கொடை பிடிச்சிக்கணும். இப்போ ஆற்றை கடக்கணுன்னா ஓடம் துணை புரியும். இப்போ சண்டைக்கு போடுறவனுக்கு படைக்கலம் துணை புரியும். இப்போ சட்டி பானை செய்கிறவனுக்கு அந்த சக்கரங்கள் துணை புரியும். இதெல்லாம் வந்து ஜடப்பொருள்கள் இல்லையா. அப்புறம் பால் வேணும்னு நினச்சா பசுக்கு பால் கொடுக்கும் இல்லையா. காவல் வேண்டும்னா நாய் துணி கொடுக்கும். நெடுந்துறவுன்னா குதிரை வேணும், யானை, குதிரை, அந்த வாகன மிருகங்கள் வேணும். இவை யாவும் உயிருடைய ஜீவன்கள். அப்புறம் குழந்தைக்கு தாய் துணை, தகப்பனும் துணை, மனைவிக்கு கணவன் துணை, குடிகளுக்கு மன்னன் துணை. இவர்கள் மனிதர்கள். இந்த மூவகை துணைகளும் பொதுவாக மனிதர்களுடைய உடம்பை பாதுகாக்கவும் அதை கொண்டு வாழ்வும் உதவுகின்றன. ஆனால் உடம்பு, உள்ளம், உயிர், இந்த மூன்று சொன்ன இல்லையா. இந்த மூன்றில் ஒன்று சிறந்ததுன்னு எல்லா மூன்றுமே சிறந்தது தான். உள்ளத்தில் கலக்கம் வந்தாலும் அச்சம் வந்தாலும் பாதுகாத்து நலம் செய்யும் துணைவர்கள் இருக்கிறார்கள். அது வந்து ஆசிரியர்கள், ஞான குருக்களும் உள்ளத்துக்கு துணையாக இருக்கிறார்கள். உடம்புக்கு துணையாக நிற்பவர்களை விட உள்ளத்துக்கு துணையாக நிற்பவர்கள் சிறந்தவர்கள் இல்லையா. அப்போ உடம்பை விட உள்ளம் சிறந்தது. ஆனால் அதே போலவே உயிருக்கு துணையாக யாரும் இருந்தால் அவர்கள் எல்லா துணைவர்களும் விட மேலானவர்கள் இல்லையா. உடம்புக்கு அப்பா அம்மா எல்லாம் சொன்னோம், ஜடப்பொருளையும் சொன்னோம், அது உயிருள்ளவர்களையும் சொன்னோம், அப்புறம் உள்ளத்துக்கு ஆசிரியர்கள்லாம் சொன்னோம். இப்போ இவர்களோட உயிருக்கு யார் துணை அப்படின்னா, நம்ம உடலில் உயிர் இருக்குது, உயிரும் உடலும் சேர்ந்து தானே மனுஷன். அப்போ உயிருள்ள உடம்பை பிறப்பித்தவர்கள் தாயும் தந்தை. அவர்கள் இந்த உயிருக்கு துணையானவர்களா என்று பார்த்தால் கிடையாது இல்லையா. ஏன்னா இந்த பிறவிலே உள்ள தாய் தந்தையர் நமக்கு போன பிறவியில் கிடையாது, அடுத்த பிறவிலையும் கிடையாது. அவங்க யாரோ வரப்போகிறாங்க. ஆனால் என்றைக்கும் நமக்கு துணையாக இருக்கிற ஒரே துணை வந்து அம்பிகாய் தான் இல்லையா. அதனால் இப்போ சொன்னவெல்லாம் வாழ்க்கை துணையை என்று உயிர் துணை ஆக மாட்டார்கள். காதலன் காதலி ஆகட்டும், அம்மா அப்பாவாகட்டும், நண்பர்களாகட்டும், உறவினர்களாகட்டும், எல்லாம் வாழ்க்கைக்கு துணை. ஆனால் உயிர் துணை இந்த உடம்பு, அவங்கெல்லாம் இந்த உயிர் இந்த உடம்போடு இருக்க வரைக்கும் அந்த உடம்புக்கு துணையாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த உயிர் என்பது, ஆன்மா என்பது என்றைக்கும் நிரந்தரமானது. அதனால் அந்த ஆன்மாவுக்கு எக்காலத்தும் துணையாக இருந்து எல்லா உலகுக்கும் தாயாக விளங்குவது அம்பிகை தான். இது ஸ்ரீமாதா, ஓம் ஸ்ரீமாதான்னு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுது. அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கே தாயாக விளங்குகின்றவர்கள் அம்பாளுடைய கருணைக்கு எல்லையே இல்லை. ஆரியர்களுக்கு தாயாக விளங்கும் இந்த பெருமை எல்லாவற்றையும் சிறந்தது இல்லையா. மற்ற எல்லாத்தையும் விட சிறந்த இந்த பெருமை. அதனால்தான் லலிதாம்பிகை நலங்களையெல்லாம் சொல்ல புகுந்த திருநாம வரிசையில் முதல் நாமம் ஓம் ஸ்ரீமாதா அப்படின்னு முதல் நாமமே ஸ்ரீமாதான்னு தான் சொல்லுது இல்லையா. அப்போ தொடர்ந்து நின்ற என் தாயானை என்று நாவுக்கரசர் சொல்வார். தொடர்ந்து நின்றான என் தாயானைன்னு திருநாவுக்கரசர் சொல்வார். தொடர்ந்து நின்றான, எத்தனை பிறவி எடுத்தாலும் தாயாக இருக்கிறது அம்பாள் பரமேஸ்வரன் அப்படிங்கிறத சொல்லுவார். அதனால் உயிர்க்கு துணையாக இருக்கிற இந்த அபிராமியே எந்தன் விழித்துணையே அப்படின்னு இந்த பாட்டை அப்படி அழகாக முடிக்கிறார். ரொம்ப அழகான பாட்டு. முதல் பாட்டே ரொம்ப சிறப்பான பாட்டு. மறுபடியும் அந்த பாட்டை ஒரு முறை சொல்கிறேன். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம், உணர்வுடையோர் உதிக்கின்ற செங்கதிர் 1, உச்சி திலகம் 2, உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் 3, மாதுளம் போது 4, மலர்கமலை துதிக்கின்ற மென்கொடி 5, மென்கடி குங்கும தோயம் 6. இந்த 6ம் அம்பாளுடைய மேனி, விதிக்கின்ற மேனி. இதுக்கு இணையாக சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் மேலான அபிராமி எந்தன் விழித்துணையே, என்னுடைய கண்கள் மூலமாக என்னுடைய வாழ்வுக்கு உயிருக்கு துணையாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி இது முடிக்கிறாரு. நான் அடுத்த பாடல் விழித்துணையேன்னு ஆரம்பிக்கும். அடுத்த பதிவில் அந்த பாடலை பார்க்கலாம். இந்த பாடலை தொடர்ந்து நிறைவு செய்கிறேன். அழகான பாடல். உங்கள் அனைவருக்கும் பரமேஸ்வரனுடைய பேரருளும் அபிராமி அம்மன் கடாட்சமும் இல்லாது கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பாதையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன், ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம்.